நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வணக்கம். ஓமலூர் அருகே புயல் மழையால் கிழக்கு சரபங்க ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலம் அடித்து செல்லப்பட்டது. பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து முடங்கியது. அந்த பகுதி தனித்தீவு போல் மாறியுள்ளதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர், விவசாயிகள் என பலரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஓமலூர் மற்றும் காடையம்பட்டி தாலுகாவில் கொட்டி தீர்த்த புயல் மழையால் கிழக்கு மற்றும் மேற்கு சரபங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களில், குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஓமலூர் தாலுகா சர்க்கரை செட்டியப்பட்டி கிராமம் குரமச்சி கரடு பகுதியில் வனப்பகுதியை ஒட்டி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சரபங்கா ஆற்றின் குறுக்கே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதிதாக பாலம் அமைக்கப்பட்டது. தற்போது கொட்டி தீர்த்த புயல் மழையால் கிழக்கு சரபங்கா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதிதாக கட்டப்பட்ட பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியாக பள்ளி கல்லூரி வாகனங்கள், விவசாய விளைபொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சர்க்கரை செட்டியப்பட்டி கிராமத்தில் ஓடும் சரபங்கா ஆற்றுக்கும் சேலத்திலிருந்து சென்னை செல்லும் ரயில்வே இரும்பு பாதைக்கும் இடையில் வசித்து வரும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு அந்த பகுதி தனித்தீவு போல் மாறியுள்ளது. போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டதால் அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக சென்று பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சரபங்கா ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்ட பல பாலங்களை மூழ்கடித்து கொண்டு வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. தற்போது ஆற்றில் தண்ணீர் குறைய தொடங்கியுள்ள நிலையில்தான் பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது தெரிய வந்தது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர், விவசாயிகள் என பலரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விரைவாக பார்வையிட்டு பாலத்தை உடனடியாக சீரமைத்து போக்குவரத்து ஏற்படுத்தி கொடுக்குமாறு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.